நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 65 அதிகாரம் 2வது வசனம். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஜபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்திலே வருவார்கள். தேவனிடத்திலே மாம்சமான யாவரும் வந்து அவர்கள் ஜெபித்து தேவனிடத்திலே விண்ணப்பத்தை வைக்கும் போது தேவன் அவர்கள் ஜபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். எப்பொழுது தேவன் ஜபத்தை கேட்பாரா? அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, சங்கீதம் 65:1. தேவனே, சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாம் துதித்து தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை நாம் செலுத்தி விட்டு நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம் ஜபத்தை கேட்பார், நமக்கு பதில் தருவார். எரேமியா 29 அதிகாரம் 12-13 வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து, அப்போ நம்ம தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி நாம் செலுத்த வேண்டிய பொருத்தனைகள் எல்லாம் செலுத்தி நாம் தேவனிடத்துல கேட்கும் போது அவர் ஜபத்தை கேட்கிறாரு. அடுத்து எங்க நம் ஜபத்தை கேட்கிறாரா? நாம் கூடி வந்து தேவனை தொழுது கொண்டு. அப்போ எங்கே நாம் கூடி வருவோம்? சபையிலே, தேவ ஆலயத்திலே நாம் கூடி வந்து தேவனை தொழுது கொண்டு நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் வைக்கும் போது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்றார். நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அப்ப எல்லா ஜனங்களும், அதுல எவ்வளவு பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உத்தமர்கள், தேவனை தேடுகிறவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை நோக்கி நாம விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். தேவனை நாம் அந்த இடத்துல தொழுது கொண்டு நாம் விண்ணப்பம் வைக்கும் போது தேவன் நம் ஜபத்துக்கு செவி கொடுக்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தொழுது தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள்னே சொல்றாரு. தேவனை எப்படி நாம் தேடணும்? நம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனிடத்துல நாம் அன்பு கோரணும். அப்படி நாம் தேவனிடத்துல தொழுது கொண்டு நாம் ஜப விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது தேவன் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். ஏசாயா 65:24 பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கூப்பிட இருக்கும் முன்னே நான் மறுபடியும் உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன்றார். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த காரியங்களை எல்லாம் நாம் செலுத்தி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி பொருத்தனைகளை செலுத்தி தேவனை முழு இருதயத்தோடு ஆராதித்து அப்படி நாம தேவனை நோக்கி கூப்பிடும் போது நாம் கூப்பிடுவதற்கு முன்பாகவே தேவன் மறு உத்தரவு கொடுப்பேன்னே சொல்றாரு. அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன்னு சொல்றாரு. நாம் பேசும்போதே நம் ஜபத்தை அவர் கேட்டு நமக்கு பதில் தர வல்லமை உள்ளவர். ஏன்னா தானியேலுக்கு தேவன் அதன்னு சொல்றாரு. அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்து கட்டளை வெளிப்பட்டது, தேவனிடத்துல இருந்து கட்டளையே வெளிப்பட்டது. அப்போ தானியேல் 3 வேளையும் தேவனை தொழுது கொண்டார் இல்லையா? அந்தி சந்தி மதியம் 3 வேளையும் அவர் வந்து அந்த பலகணிகளை திறந்து தேவனிடத்திலே 3 வேளையும் ஜெபித்து விண்ணப்பத்தை வைப்பார். அப்போ அவர் கூப்பிடும் போதே அவருக்கு கட்டளை வெளிப்பட்டதுன்னு பாக்குறோம். இன்னைக்கும் நாமளும் தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தி நம் ஜப விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது நம் ஜபத்தை தேவன் கேட்பார். அடுத்து நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி கேட்க ஆரம்பிக்கணும். நம்முடைய விருப்பம், நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி நாம கேட்கும் போது தேவன் அதை நமக்கு தருவாராம். 1 யோவான் 5 அதிகாரம் 14-15 பார்க்கும்போது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், தேவன் மேலே நாம வைத்திருக்கிற அந்த தைரியம், தேவன் நிச்சயமா நம்ம கேட்கும் போது அது அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் போது அவர் நிச்சயமா நமக்கு தருவார் என்கிற தைரியம் முதல்ல நமக்கு வேணும். அதே போல 15வது வசனத்துல சொல்றார், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம எதை கேட்டாலும் நமக்கு தேவன் செவி கொடுக்கிறார்ன்றத மாத்திரம் நம்ம அறிஞ்சிருந்தோம்னா அவரிடத்துல நாம் கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் நாம நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளும். அதுதான் அந்த விசுவாச கிரியை நம்ம செய்யணும். தேவன் பேரிலே நாம் விசுவாசம் வைக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கணும். அப்படி கேட்கும் போது தேவன் நமக்கு நிச்சயமாய் ஜபத்துக்கு பதில் தருவார். அதே போல நாம் தான தர்மங்களை செய்து தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது நம் ஜபத்தை கேட்பார். ஏன்னா கொர்நேலியுவின் ஜபம் கேட்கப்பட்டது, அவனுடைய தான தர்மம் நினைக்கப்பட்டதுன்னு அப்போஸ்தலர் 10:31 பார்க்கிறோம். கொர்நேலியுவே, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில்
நினைத்தருளப்பட்டதுன்னு வேத வசனம் சொல்லுது. அவருடைய தான தர்மங்களை தேவன் பார்க்கிறார். அதனாலதான் அவரும் ஜெபிக்கும் போது அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்னு பார்க்கிறோம். ஏசாயா 66, 22, 23 வசனத்துல பார்க்கும்போது எல்லாரும் யாவரும் மாம்சமான யாவரும் தேவனிடத்திலே வருவார்கள்னு இன்னைக்கு வசனம் சொல்லுது இல்லையா? எப்போ அப்படி வருவார்கள்னா, அவர் நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமியிலே நம்முடைய நாமமும் நம்முடைய சந்ததி கூட தேவனுக்கு முன்பாக நின்று தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரப்போகிறது. எப்படி வரும்னா, மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் படைக்க போகிற அந்த புதிய வானம் புதிய பூமி காலத்துல எல்லாரும் தேவனுக்கு முன்பாக வருவார்கள். நாமும் தேவனை தேடுகிற நாமும் நம்முடைய சந்ததியும் கூட அவர் முன்பாக நிற்கும். எப்ப? மாதந்தோறும் ஓய்வு நாள்லே மாம்சமான யாவரும் தேவனுக்கு, இப்ப எப்படி சபையில வாரம் நம்ம ஓய்வு நாள்ல தேவனை தேடுகிறோமோ அதே போல புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படும் போதும் அந்த ஓய்வு நாள்ல மாம்சமான யாவரும் தேவனை தொழுது கொள்ளுவார்கள்னு சொல்லப்படுது. யார் தேவனை பணிந்து கொள்வார்கள்னு பார்க்கும்போது சங்கீதம் 86:9 ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அப்போ ஆண்டவரிடத்துல எல்லா விதமான ஜாதி ஜனங்களும் ஒன்றாக தேவனுக்கு முன்பாக பணிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க. ஏன்னா தேவரீர் எப்படிப்பட்டவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறார். நீர் ஒருவரே தேவன் ஒருவர் தான், அவரை தவிர வேறொரு தேவன் இல்லைன்னு நம் வேதத்துல பாக்குறோம் இல்லையா? அப்படி ஜனங்கள், எல்லா ஜாதி ஜனங்களும் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரப்போகிறது. அப்ப போய் நாம இவர் தான் கர்த்தர் அப்படின்னு நாம சொல்ல தேவையில்லை. எல்லா மாம்சமான யாவரும் தேவனை தேடி ஓடி வருகிற நாட்கள் வரப்போகிறது. சங்கீதம் 22-24 பாக்குறோம். அடுத்து தேவன் யாருடைய ஜபத்தை கேட்கிறார்னா, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையிலே அவனை கேட்டருளினார்னு வேதவசனம் சொல்லுத பாக்குறோம். அப்ப உபத்திரவப்பட்டவனை தேவன் அற்பமாய் என்றது கிடையாது, அவர் அருவருத்த அவங்களை தள்ளுறது கிடையாது. தம்முடைய முகத்தை அவனுக்கு அவர் மறைக்கவும் மாட்டேன்னு சொல்றார். அப்படி அவர்கள் கூப்பிடும் போதே அவர்களை நான் கேட்டருள்வேன், அவர்களுடைய ஜபத்தை நான் கேட்பேன் இன்னைக்கு பதில் தருகிறார். இன்னைக்கு நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி தேவன் ஜபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்திலே வருவார்கள். ஆமென்.